पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपाच्च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् संजीवयत्यखिल शक्तिधरस्वधाम्नाम् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ओम नारायण नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில த்விதீய சட்டம் முடிச்சுட்டு இந்த உபாசனா காண்டத்துக்கு ஒரு சம்மரி மாதிரி பாகவதத்தில் இருக்கக்கூடிய பக்தி யோகத்தோட சாதனைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஏகாதச ஸ்கந்தம் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம். உத்தவருக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்றார். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தவர் பார்த்தீங்கன்னா 31வது ஸ்லோகத்துல பகவானை பார்த்து கேள்வி கேட்டிருக்கார். பக்தியோட பிரபாவத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா தத்துவத்துல நிலை பெறுதல் அப்படின்னு ஒரு முக்கியமானது இருக்கு. மையேவ மன ஆதத்ஸ்வ அப்படின்னு 12th சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றாரு, பக்தி எங்க நிறைவு பெறுது அப்படின்னும் போது பக்தி பகவான் இடத்துல சமாதி பண்றதுல முடிவடையுது. அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பண்றதெல்லாம் பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதி பண்றதுக்கான அபியாசம் தான் மற்ற எல்லா காரியங்களும். மனசு ஒரே ஒரு தத்துவத்துல பகவானோட நாமத்திலேயோ இல்ல பகவானோட ரூபத்திலேயோ பகவானோட தத்துவத்திலேயோ மனசு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதனால பாத்தீங்கன்னா சகுணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா கிரமமுக்தி. அதே நிர்குணத்துல நமக்கு சமாதி பண்றோம் அப்படின்னா அது இங்கேயே ஜீவன் முக்தியை கொடுத்துரும். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா உத்தவர் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார். பகவான்கிட்டயே கேள்வி கேட்கிறார். யதாத்வாம் அரவிந்தாட்ச யாதிருஷம் வா யதாத்மகம். இதுல நான் நேற்று யதாத்மகம்னு சொல்லியிருக்கேன். யதாத்மகமும் இருக்கு யதாத்மகமும் இருக்கு, ரெண்டு பாட்ட பேதமும் இருக்கு. தியானேன் தியானேன் முமுக்ஷுரே தன்மே தியானம் துவம் வக்துமர்கசி. ஒரு அருமையான கேள்வி பாத்தீங்கன்னா உத்தவர் கேட்டிருக்கார். இதுதான் நமக்கு முமுக்ஷுக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரமாணம். இதுதான் யாரெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டு ஆனந்தமா ஃபேமிலியோட எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த விஷயம் இல்லை. டெம்பர் டிராவலர் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு எங்கேயாவது போங்க, கூட்டமா பாத்தீங்கன்னா போயிட்டு வாங்க. சௌக்கியமா க்ஷேத்ராடனெல்லாம் கூட்டமா போய் சேர்ந்து போங்க. மோட்சம் பாத்தீங்க அப்படின்னா கூட்டமெல்லாம் போக முடியாது. என் மாமியாரை நான் கூட்டு போறேன், என் மாமனாரையும் கூட்டு போறேன், என் குழந்தைங்களையும் கூட்டு போறேன், என் பேர குழந்தைங்களையும் கூட்டு போறேன்னு போறதுக்கு என்னது கிரமமுக்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மார்க்கத்துல போறது பாத்தீங்கன்னா ஏகாந்தமா தனியாதான் போய் ஆகணும். எந்த மார்க்கமும் அப்படிதான். அதனால பாத்தீங்க அப்படின்னா பக்தி பண்றதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்றதா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா பூஜையா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பஜன்ஸ் பண்றது இதெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம், க்ஷேத்ராடனம் பண்றதெல்லாம். ஆனா பாத்தீங்கன்னா முமுக்ஷுவா இருக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா மார்க்கம் வேற. இங்க உத்தவர் கேட்கிறார், ஹே அரவிந்தாட்ச, ஹே பகவானே தாமரை மலர் போன்ற கண்ணனே, துவாம் உன்னை பாத்தீங்கன்னா யாதிருஷம் வா. முதல்ல பாத்தீங்கன்னா எந்த விதமா எந்த விதத்துல, யதாத்மகம். யதாத்மகம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் எடுத்துங்க. யதா ஆத்மகம் எந்த விதமா உன்னுடைய சொரூபத்தைன்னு எடுக்கலாம். இல்லைன்னா எது ஆத்மகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ரூபத்தை பாத்தீங்கன்னா முமுக்ஷோஹோ
தியாயத், முமுட்சுவினால் தியானம் செய்யத்தக்கவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை வந்து எப்படி தியானம் பண்றது, எந்த ரூபத்துல தியானம் பண்றது, எந்த விதமா தியானம் பண்றது. ஏத்தன்மே தியானம் துவம் வக்தும் அர்ஹசி. மே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்தத்து தியானம், இந்த தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா துவம் வக்தும் அர்ஹசி, நீங்கள் தான் சொல்வதற்கு அருகதை உடையவர் அப்படின்னு உத்தவர் கேள்வி கேட்டிருக்காரு. உத்தவர் கிருஷ்ண பரமாத்மாட்டையும் கேட்கிறார், உங்களை நான் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்றது, எந்த விதமா தியானம் பண்றது. ஒரு முமுக்ஷு, முக்கியமான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு எப்படி பண்றது. ஏன் அப்படின்னா இங்க வந்து ஓங்கார உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பதிவாயிருக்கு அப்படின்னா ஓங்காரம் சொல்லக்கூடாது. இப்ப இனிமே ஃபேஸ் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார சாதனை பண்றீங்க சொல்லாதீங்க, ரகசியமா வைங்க. அப்ப எங்கெல்லாம் ஓங்கார சாதனையை நம்ம வந்து கொண்டு வரோமோ அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது சன்னியாசிகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப உத்தவர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி இல்லை. அப்ப உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டகரியில சேர்ப்பீங்க அப்படின்னா முமுக்ஷு, இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப சன்னியாசிக்கு ஏன் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளியில எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னா சன்னியாசி மட்டும் ஓங்காரத்தை சொல்லணும்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சன்னியாசம் எதுக்கு எடுக்கிறாங்க, மோட்சத்துக்காக. அப்ப சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷு. அதே மாதிரி கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், இவர் மாதிரி ஜனக மகாராஜா மாதிரி ஏதோ ஒரு நிமித்த காரணத்தினால, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், எல்லாம் பண்ணணும், கூட சப்போர்ட்டுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப அதுக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்னா சன்னியாசம் எடுக்காம அப்படியே கிரகஸ்தாசிரமத்திலே இருந்துட்டு பிரம்மச்சாரியா இருந்துட்டு அனுஷ்டானம்லாம் பண்ணுவாங்க, எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருப்பாங்க, சன்னியாசம் எடுத்துக்காம வீட்டிலேயே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை, தன்னை டிபெண்ட் பண்ணி மற்றவங்க இருக்காங்க அப்படின்னும் போது சன்னியாசம் எடுத்துட்டு போக முடியாது. அது மாதிரி இருக்கிறவங்க ஆனா முமுக்ஷுவா இருப்பாங்களா, ஆமா நல்லா தீவிர முமுக்ஷுவாவும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார உபாசனையை பண்ண முடியும். அப்போ முக்கியமா ஆச்சாரியர் சொல்றார், சன்னியாசம் எடுத்தவன் எடுக்காதவன்றதெல்லாம் இங்க பேச்சு இல்லை. பேச்சு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா முமுக்ஷுவா இருக்குமா முமுக்ஷுவா இல்லையா, இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஓங்காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லக்கூடிய அனுஷ்டானத்துக்கு யோக்கியத்தை நமக்கு இருக்கு. ஓங்காரம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா யோக சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் பிரதான சாதனையா சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க நியமமும் இல்லை, சன்னியாசி தான் சொல்லணும் அப்படின்னு நியமம் எங்கேயும் சொல்லல. பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரமமுக்தி சாதனமா 8வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 8:13 சொல்லப்பட்ட அந்த ஓமி ஏகாட்சரம் பிரம்மன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா யுத்தம் பண்ணிக்கிட்டே இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உபதேசம் பண்றார் பகவான். அப்ப யுத்தம் பண்றவன் வந்து சன்னியாசியா இருக்க மாட்டான், ஒரு கிரகஸ்தனுக்கு அர்ஜுனனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாராவது கேள்வி கேட்பாங்க, ஓங்கார உபாசனை வந்து பரமஹம்சானந்தா சொல்றாரே அப்படின்னு. பரமஹம்சானந்தா சொல்லல, பாகவதத்துல உத்தவருக்கு பகவான் சொல்றாரு, முமுக்ஷு. கீதையில கிரமமுக்திக்கு சாதனமா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தி சாதனமும் ஓங்காரம், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி சாதனமும் ஓங்காரமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ பகவான் உவாச்ச, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது உத்தவரோட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். சம ஆசன ஆசீனஹ சம ஆசன ஆசீனஹ சமகாயோ யதா சுகம் சமகாயோ யதா சுகம் ஹஸ்தா உத்சங்க ஆதாய ஹஸ்தா உத்சங்க ஆதாய ஸ்வநாசாக்ரகிருதே க்ஷணஹ ஸ்வநாசாக்ரகிருதே க்ஷணஹ சம ஆசன ஆசீனஹ சமகாயோ யதா சுகம் ஹஸ்தா உத்சங்க ஆதாய ஸ்வநாசாக்ரகிருதே க்ஷணஹ. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆசனத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு ஓங்கார உபாசனை பண்ணணும் அப்படின்னா இந்த தேகம் ஆடிச்சு அப்படின்னா மனசு ஆடும், வேற எதுவுமே சிம்பிள் லாஜிக்.
தேகம் அசைஞ்சா மனசு அசையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசகன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கணும். இந்த ஆசன விதி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பொருந்தும் அப்படின்னா பகவத்கீதையில 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்குணத்துக்கு நிதித்தியாசனம் பண்றவனுக்கு சொல்லப்பட்டது. பகவத்கீதையில 6வது சாப்டர்ல 10, 11, 12, 13 4 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றார். அந்த இடத்துல சொல்லும் போது நிர்குண தியானத்துக்கு சொல்லப்பட்டது ஆசன விதிகள் சமாதி அபியாசத்துக்கு. அதுக்கப்புறம் 8வது சாப்டர்ல சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசன விதியை வந்து 8வது சாப்டர்ல பகவான் சொல்லப்படவில்லை. அப்ப ஏன் சொல்லப்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு சாய்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா மரணப்படுக்கையில இருக்கிறவன் பெட்ல படுத்திருப்பான். அப்ப பெட்ல படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற விதி அங்க இருக்கிறதுனால அப்ப உட்கார்ந்து பண்றதுக்கும் சாய்ஸ் இருக்கு. அதே நேரத்துல படுக்கையிலேயே படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண காலத்துல கிரமமுக்தி சாதனமா ஓங்காரத்தை சொல்றதுக்கும் விதி இருக்கு. இப்போ பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரமமுக்தி சாதனமா இருக்கிற 8வது சாப்டர்ல சொல்ல விட்டதை இங்க வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஃபுல்ஃபில் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இந்த ஓங்கார அபியாசத்தை பண்ணணும். ஜீவன் முக்தி அபியாசம் நிர்விகல்ப சமாதி நிர்குணத்தை வந்து தியானம் பண்றதுக்கும் ஒரு ஆசனம் வேணும்னு 6வது சாப்டர் சொல்லுது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறோம். என்ன பண்றார் ஆச்சாரியார்? சம ஆசன ஆசீனஹா. ஒரு ஆசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சுக்கணும். 2 ஆசனம்னா 2 இருக்கு. நம்ம உட்கார்றதுக்கு பேரும் ஆசனம்னு பேரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்தை ஒரு பலகையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட்டத்தை அமைச்சுக்கிறதுக்கு பேரும் ஆசனம்னு பேரு. நம்ம உட்காரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம ஆசன சமமா இருக்கணும். ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி உட்காரணும்? சமகாயோ ஆசீனஹா. சமகாயத்துல இருந்துகிட்டு காயம் நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். கோணல் மாணலா இருக்கக்கூடாது. அப்ப அப்படி இருந்துகிட்டு நல்ல ஒரு பத்மாசனத்திலேயோ இல்ல சுகாசனத்திலேயோ இல்ல சித்தாசனத்திலேயோ நமக்கு எந்த ஆசனம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யதா சுகம், எப்படி உங்களுக்கு சுகம் கிடைக்குமோ கம்ஃபர்டபுளா இருக்குமோ எந்த ஒரு பெயினும் வராதோ அது மாதிரி ஆசனத்துல இருந்துகிட்டு யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு விதி சொல்லியிருக்கு. ஸ்திரமா இருக்கணும், ஆடாம அசையாம இருக்கணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். உடம்பு தளர்ந்து போயிருக்கணும். நல்ல தளர்ச்சியான உடம்பு. நம்ம ரொம்ப ஸ்டிப்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு இறுக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மனசை தளர பண்ணாது. அப்ப பாடி தளர்ந்து இருந்தாதான் மனசு வந்து பாத்தீங்கன்னா லூஸா தளர்ந்து இருக்கும். அப்பதான் தியானம் பண்ற விஷயத்துல போக முடியும். சத்துவகுணம் இருக்க சத்துவகுணத்தை வளர்க்க இந்த மனசு இறுக்கம் கம்மியாகி மனசு லூஸ் ஆகும், பாடியும் லூஸ் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகமா இந்த சரீரத்தை சமமா இந்த காயத்தை சரீரத்தை வச்சுக்கிட்டு கைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஹஸ்தௌ உத்சங்க. ஹஸ்தௌ 2 கைகளையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு கைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கைக்கு மேல ரைட்டு கையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். உங்க மடிக்கு மேல கீழே லெஃப்ட் ஹேண்டு, அதுக்கு மேல ரைட் ஹேண்ட் வைங்க. வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 ஒண்ணுக்கு ஒண்ணு மேல இப்படி வச்சுட்டீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, சிம்பிள், இவ்வளவுதான். இந்த 2 கட்டை விரல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி சேர்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு ஊர்துவ ஓங்கார ஊர்துவ முத்ரா அப்படின்னு பேர். இது ரொம்ப சாதுக்கள்கிட்ட ரொம்ப பிரசித்தம். நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கான்னு தெரியல யூடியூப்ல எல்லாம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ ஓங்கார ஊர்துவ முத்ரா அப்படின்னு பேரு. ஆமா, நிறைய சிவபெருமானோட ஸ்டில் எல்லாம் இப்படிதான் இருக்கும். சிவபெருமானே இப்படிதான் இருப்பார். ஆசனத்துல யோக அபியாசத்துல இருக்கிறவங்களுக்கானது இது. ஆசனத்தை பிராக்டிஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரல 2த்தையும் இணைக்காம சாதாரணமா இப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கைக்கு மேல ஒரு கை வச்சீங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஓங்கார முத்ரா அப்படின்னு பேர். இது சித்த புருஷர்கள் இடத்துல இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, பாம்பன் சுவாமிகளோட உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே போஸ்ட்லாம் அனுப்பியிருக்கேன். முக்த புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அடைஞ்ச நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து இயல்பா ஒரு கைக்கு மேல இருக்கும்.
இவ்வளவுதான். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார முத்ரா. ஓங்கார ஊர்துவ முத்ரா வந்து சாதனா காலத்துல, அது வந்து பாத்தீங்கன்னா சித்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்த அவஸ்தையில வந்து ஒரு கைக்கு மேல ஒரு கை இருக்கும். விவேகானந்தரோட போட்டோவும் அதே மாதிரிதான் இருக்கும். நிறைய மகான்களோடது இது பரம்பரையா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, 2 கைகளையும் ஹஸ்தௌ உத்சங்க ஆதாய, ஒண்ணுக்கு மேல ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா மடியில வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நேரா உடம்ப வச்சுக்கிறது, கைகளை வச்சுக்கிறது. அது அப்புறம் ஸ்வ நாசாகிர கிருதேக்ஷணா, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மூக்கோட நுனிய வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க வேண்டும். கிருத ஈக்ஷணக, நல்ல மூக்கோட நுனிய பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஆஃப் கண்ணு வந்து பாத்தீங்கன்னா திறந்திருக்கும் மூக்கோட நுனிய பாக்குறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மதபேதம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கிருஷ்ணரே என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது, 5வது சாப்டர் முடிகிற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பார். 5ல லாஸ்ட் 27-28 ஸ்லோகத்துல ஆரம்பிச்சிருவார். 5வது சாப்டர்ல வந்து பகவத்கீதையில 27வது ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்லுவார், ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான் சக்ஷு சைவாந்தரே ப்ருவோஹோன்ற, இந்த கண்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவ மத்தியை பார்க்க வேண்டும் அப்படின்னு 5வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:13 சொல்லும் போது சொல்றாரு 2வது லைன்ல, இந்த ஸ்லோகம் அப்படியே இப்ப பக்கத்துல இருக்கிறது எல்லாமே 10, 11, 6, 10, 11, 12, 13 4 ஸ்லோகங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. உங்களுக்குலாம் பாடம் எடுத்தாச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் புக்கை வந்து மட்டும் பார்த்துட்டா போதுமானது. 13வது ஸ்லோகத்தில் அப்படியே இருக்கு, சமக்காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹா சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திஷச்சானவலோகயன். சமம் காய சிரோ கிரீவம், நல்லா இந்த உடம்ப வந்து சமமா வச்சுக்கிட்டு, அப்ப இங்க சொல்லாதது அங்கிருந்து எடுத்துக்கிறோம். கிரீவான்றதுக்கு அர்த்தம் நம்மளோட கழுத்து. இந்த நெக்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கிறது. தலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரோ கிரீவம், தலையையும் இந்த நெக்கையும் நேரா வச்சுக்கிறது. தாரயன் அச்சலம் ஸ்திரக, நல்லா இந்த தேகத்தை வந்து ஸ்திரமா அசையாம வச்சுக்கிட்டு, சம்பிரேக்ஷிய நாசிகாகிரம் ஸ்வம், தன்னுடைய நாசிக்கையை வந்து பாத்தீங்கன்னா மூக்கோட நுனிய வந்து பாத்தீங்கன்னா கண்களால் என்ன பண்ண பார்க்க வேண்டும். திசஸ்ச அனவலோகையன், வேற எந்த திசைகளையும் யாரு போறா யாரு வரா என்ன இருக்கு அப்படின்னு வேற எதையுமே பார்க்காம மூக்கோட நுனிய பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். 5:27 வந்து புருவ மத்திய பார்க்க சொல்றார். 6:13 வந்து பாத்தீங்க அப்படின்னா மூக்கோட நுனிய பார்க்க சொல்றார். இதுக்கப்புறம் இங்க வந்து பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றார், ஸ்வ நாசாகிர கிருதேக்ஷணகன்னு சொல்றார். அப்ப என்ன அப்படின்னா யோக சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நிறைய ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது 2 மட்டும் இல்ல, ஹிருதய கமலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசை வை அப்படின்னு பார்வைய கண்களை மூடிக்கிட்டு ஹிருதய கமலத்தையே கவனம் பண்ணு அப்படின்னு அநாகத சக்கரத்தை பாக்குறதுக்கு விதி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் சாஸ்திர அத்தியனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீ வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரத்தை கண்ட கூப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. இப்ப உங்களுக்கு யோக சூத்திரத்துல கண்டகூப்பம்னு பேரு. இந்த நம்மளுடைய இந்த என்னது அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, கீழே ஒரு குழி இருக்குல்ல நம்ம கழுத்துல, கண்டகூப்பம்னு பேரு, தொண்டக்குழி. அந்த தொண்டக்குழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவனம் கொடுக்க சொல்லியிருக்கு. அதுக்கு பேரு என்ன சக்கரம் அப்படின்னா விசுத்தி சக்கரம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த புருவ மத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஞா சக்கரம்னு பேரு. அதுக்கப்புறம் லலாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ண சொல்லியிருக்கு, லலாட்டம். அதுக்கப்புறம் பிரம்மரந்தரம். இது மாதிரி ஒவ்வொரு பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல மூக்கோட நுனி மட்டும் இல்லாம நாக்கோட நுனி, மூக்கோட நுனி, உள்நாக்கு, இது மாதிரி அநேக இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாரணை வந்து பாத்தீங்கன்னா எதுல வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. அப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த கம்ஃபர்டபுளான இடத்துல சாஸ்திரம் சொன்னதுனால உங்களுக்கு இஷ்டப்படி ஒரு இடத்த வச்சுக்கலாம். கான்ட்ரடிக்ஷன் எதுவும் பண்ண வேணும். அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு 2 கைகளையும் வச்சுக்கிட்டு மூக்கோட நுனிய பார்க்கணும். கீதால சொல்லப்பட்டிருக்கு, வேற எந்த திசைகளையும் பார்க்காத, இங்க அங்க பார்க்காத. ஏன் சம்பவிக்குமா அப்படின்னா சம்பவிக்கும். என்னோட சிஷ்யர் என்ன பண்ணுவார், காயத்ரி ஜபம் பண்ணுவாரு,
காயத்ரி ஜபம் பண்ணிட்டு கண்ணை திறந்துக்கிட்டே பார்ப்பாரு, என்ன போகுது, என்ன வருது, சுவாமி என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றார் அப்படின்னு நாலா பக்கத்துலயே இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டே பண்றது, பாக்கண்டியா இருக்கிறது. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் போனீங்க அப்படின்னா நதிக்கரைகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலி சாதுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல போனீங்கன்னா நல்லா பார்க்கலாம், மாலையை மட்டும் உருட்டிக்கிட்டே இருப்பான், அவனோட கவனம் ஃபுல்லா வெளியிலேயே இருக்கும். அப்ப அது மாதிரி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கணும். ஏகாகிர சித்தத்துக்காக என்ன பண்ணணும், மூக்கோட நுனிய பார்த்து பண்றது. அப்ப என்ன புத்தாவோட போஸ்டர் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த நாசாகிர அவலோகனம் இருக்கும். வந்து புத்தாவோட போஸ்டர் பாதி கால் வந்து கால்வாசி ஒரு 15-25% கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். நேரா பாத்தீங்க அப்படின்னா கண்ணு மூடின மாதிரி இருக்கும். ஆனா கீழே இருந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே திறந்து இருக்கும். புத்தாவோட போஸ்டர் தான் இதுக்கு சரியானது. கண்களை பார்த்துங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், ஆசனத்தை சொன்னதுக்கு பிறகு இந்த ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா யோக சூடாமணி உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஆசனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனத்தினால ரஜோஹந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. யோக சூடாமணி 109வது ஸ்லோகம். யோக சூடாமணி 109வது மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஆசனேன ருஜம் ஹந்தி. ஆசனத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நோயை நாசம் செய்கின்றான். ஒருத்தனுக்கு ஆசன சித்தி வர 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 என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மானச ரோகங்கள் எல்லாம் விட்டு போகும், மனசோட சஞ்சலங்கள் எல்லாம் விட்டு போகும். பிராணாயாமேன பாதகம், பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா பாப்பம் நாசமாகும். விகாரம் மானசம் யோகி பிரத்யாகாரேன முஞ்சதி. மனசோட காம விகாரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரத்து மூலமா நீங்கும். அப்ப ஆசனத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எதை ஜெயிக்கிறா அப்படின்னா ரஜோகுணத்தை ஜெயிக்கின்றான். அப்ப நீங்க அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது ஆசனத்தோட டைம் வந்து அதிகப்படுத்துங்க. இந்த பாடம் முடியறதுக்குள்ளார 5 நிமிஷம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் அதிகப்படுத்துங்க போதும். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு உட்கார ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா காலையில ஒரு 4 மணிக்கு உட்கார்ந்தோம் ஒரு 6:30 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியும் அப்படின்ற சாமர்த்தியத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய மேஜிக் வந்து பார்த்தா உங்க லைஃப்ல நடக்கும். பரிபூர்ணமா வந்து ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சு. இருக்கிறதுலயே ஜெயம் பண்றது, இந்த மனசை ஜெயம் பண்றதுக்கு முக்கியமானது இந்த இம்பல்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குல்ல, மனசு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே போகணும் அங்கே போகணும்னு. இந்த ஆசன சித்தியினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஹட்டம் பண்ணி நீங்க பண்றதுனால இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆசன சித்தியினாலேயே இம்பல்ஸ் ஜெயிச்சிடலாம். இந்த இம்பல்ஸ் ரைஸ் ஆகிறது எல்லாமே ரஜோகுணத்திலிருந்து உண்டாகிறது, காமக்ரோதமத்துல இருந்து உண்டாகிறது. அது எல்லாம் ஆசன சித்தியினால என்ன ஆயிடும், சமமாயிடும். ஆசனத்தை அதிகப்படுத்தும். ஒருத்தன் ஆசனத்தை வந்து சித்தப்படுத்தாம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடைய முடியாது, சகுணத்தையும் அடைய முடியாது, நிர்குணத்தையும் அடைய முடியாது. மனசோட இம்பல்ஸை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப ஆசன ஜெயம். இதுக்கு வந்து பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகரணமே வச்சிருக்கு, ஆசீன சம்பவாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. உபாசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசனத்துல இருந்தவனுக்குத்தான் உபாசனம் சம்பவிக்கும். அப்ப உபாசனத்துக்கு வந்து ஆசனம் இல்லாமல் சம்பவிக்காது அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல நியமம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசீன அதிகரணம்னு ஒரு அதிகரணமே ஒரு டாபிக்கே இருக்கு, அதுல 2-3 சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் பிராணாயாமத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். 33வது ஸ்லோகம் வந்துருங்க இங்க. பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரே சகைஹி விபர்யயேனாபிஷணைர் அப்யசேன் நிர்ஜிதேந்திரியः. பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரே சகைஹி விபர்யயேனாபிஷணைர் அப்யசேன் நிர்ஜிதேந்திரியः. முக்கியமான ஸ்லோகம் இது. பிராணாயாமத்துக்கு ஆசனத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் வந்துடுது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அஷ்டாங்க யோகத்துல ஆர்டர் இதுதான். இங்க சொல்லும்போது சொல்றார் பிராணஸ்ய சோதயேத் மார்க்கம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணனுடைய மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா
சுத்தி பண்ணணும். சோதையேத் அப்படின்றதுக்கு அர்த்தம் சுத்தப்படுத்துறது. இந்த பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன, நம்ம பாக்குறோம் பிரதான நாடிகளா, இடா பிங்களா சுஷும்னா அப்படின்னு ஒரு 3 நாடியை நம்ம சொல்றோம். ஆனா ஹிருதயத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 101 நாடிகள் வந்து பிரதான நாடிகள் கிளம்பி போகுது. அந்த 101 நாடிகள்ல இருந்து 72,000 பிரான்ச்சஸ் பிரிஞ்சு போகுது. அந்த 72,000ல இருந்து 72 கோடி நாடிகள் பிரிஞ்சு போகுது. 72 கோடியே 72,72,72,10,200 நாடிகள் அப்படின்னு சொல்லுது. கணக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ நாடிகள் இருக்கு. மயிர் மாதிரி, நம்மளுடைய முடி மாதிரி லேசா இருக்கும். இந்த உலகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 முறை கட்டுற அளவுக்கு நம்ம நாடிகள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு லென்த்தா இருக்கிறது. இந்த நாடிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரதான நாடிகள் ஹிருதயத்தில இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல் நோக்கி போறது. இதுல இடா பிங்களா, வலது பக்கம் இடா பிங்களான் இருக்கு. நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுஷும்னா. இந்த 3 நாடி இருக்கு. சூரிய நாடி, சந்திர நாடி, அதுக்கப்புறம் சுஷும்னா நாடின்னு பேர். இந்த நாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இடா நாடி, பிங்களா நாடின்னு நம்ம சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இடானா சூரியன், பிங்களா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தர்மம் அதர்மம் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இடா பிங்களால போயிட்டு இருக்கு மூச்சு. இப்ப நமக்கு மூச்சு போயிட்டு இருக்கிறது ஒண்ணு தர்மத்து பக்கமா இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதர்ம சிந்தனையா இருக்கும். ஒண்ணு போக சிந்தனையா இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஞான சிந்தனையா, ஈஸ்வர சிந்தனையா இருக்கும். இந்த ரெண்டும் இல்லாம, தர்மம் அதர்மம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மூச்சை வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா வழியா வந்து பாத்தீங்கன்னா போக வைக்கணும். சுஷும்னா நாடி வழியா பார்க்கறது தான் நம்ம வந்து நந்தியில வந்து பார்ப்போம். தெரியுங்களா உங்களுக்கு? நந்தியை வந்து பாத்தீங்கன்னா 2 கொம்புக்கு நடுவுல நந்திக்கைய பார்த்து சிவபெருமானை பார்க்கணும்னு நம்ம சொல்லுவோம். 2 நந்தி எது, நந்தியோட கொம்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இடா பிங்களா. இடா பிங்களாக்கு நடுவுல இந்த புருவ மத்தியில சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அர்த்தநாரீஸ்வர சுரூபமா இருக்கார். சிவனை பார்க்கணும். அப்ப இடா நாடியும் இருக்கக்கூடாது, பிங்களா நாடியும் இருக்கக்கூடாது. சூரிய நாடியும் சந்திர நாடியும் ரெண்டும் எங்க ஈக்குவல் ஆகுமோ, ரெண்டும் எங்க சமமாகுமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுஷும்னா நாடி போக ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது இந்த பிராணனுடைய மார்க்கத்தை, என்ன மார்க்கம்? நாடிகள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாடி சோதனம் அப்படின்னு பிராணாயாமத்தை நம்ம சொல்றோம். இந்த நாடி சோதன பிராணாயாமத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், முதல்ல எங்கேயாவது நம்ம யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு வந்து தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல ஒரு பிராணாயாமம் என்னது, வெறும் பூரக பிராணாயாமத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. லெப்ட்ல பண்றது பூரகம், அதுக்கப்புறம் விட்டுறது, ரைட்ல விடுறது, அப்புறம் திரும்ப லெப்ட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா பூரகம் பண்றது. வெறும் கவனம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்லோவா வெறும் பூரகத்துல மட்டும் கவனம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் ரெண்டுத்துலயுமே 2 நாடிகள்லையுமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தீர்க்கமா பிராணனை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே மூக்கோட நுனியை கவனம் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்றது, மூக்கோட நுனியில தான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வெளிப்படுது. இந்த பிராணன் வெளிப்படுற இந்த இடத்தையே மூக்கோட நுனியையே பார்த்துட்டு ஸ்லோவா இன்ஹேல் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் இதே பண்ணிக்கிட்டு திரும்ப என்ன பண்ணணும், மாத்திக்கணும். மெதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸேல் பண்றதுலயே 1 வாரம் கவனிக்கிறோம். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமம்னு பேர். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பூரக்கத்தையும் ரேச்சகத்தையும் தனித்தனியா பண்ணி அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்றது. எவ்வளவு நேரம் மூச்சை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே வைக்க முடியும் அப்படின்னு நல்லா உள்ளேயே வச்சு அபியாசம் பண்றது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பக பிராணாயாமம்னு பேர். முதல்ல தனித்தனியா அபியாசம் பண்ணி அதுக்கப்புறம் 3த்தையும் கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பூரக ரேச்சக கும்பகம் அப்படின்னு 3த்தையும் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதமம், மத்தியமம், உத்தமம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல இருக்கு. யோக சாஸ்திரத்தை படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சிம்பிளா சொல்லிட்டார், பிராணஸ்ய சோதையேன் மார்க்கம். பிராணனுடைய மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தீகரணம் பண்ண வேண்டும். எப்படி? பூரகத்தினாலும் கும்பகத்தினாலும் ரேச்சகத்தினாலும், இந்த 3னாலும் தனித்தனியா அபியாசம் பண்றது. இத பண்றது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, பூரக ரேச்சக கும்பகம், பூரக கும்பக ரேச்சகம்னு பண்ணணும். அதுக்கு உல்டாவா, அதுக்கு விபரீதமா என்ன பண்ணணும்னா விபரியேனாபி, அதுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா முதல்ல பூரகம் ரேச்சக கும்பகம் ரேச்சகம் ஆரம்பிச்சதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா
அப்படியே தலைகளை போடுங்க. ரேச்சகம், கும்பகம், பூரகம். இந்த மெத்தட்ல பண்றது. பூரகம், கும்பகம், ரேச்சகம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேச்சகம், கும்பகம், பூரகம் பண்றது. இப்படி மாத்தி பண்றது மூலமாலும் என்ன பண்றது, அனுலோமம் விலோமம் இது அப்படின்னு இதுக்கு பேரு. அனுலோமம் விலோமம் அப்படின்னு பேரு. இந்த 2 மெத்தட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அபியாசம் பண்ணணும். நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி கொட்டை டக்கு டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிஷன் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. விவகாரத்துல இருப்பாங்க. சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டேன், இப்ப அடுத்து மாத்தலாமா, ஆபீஸ் போயிட்டு இருக்கிறது, விவகாரம் நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாம அபியாசத்தோட கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து ரொம்ப ப்ராப்ளம் உண்டா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப விதியே சொல்றாரு, ஷனைர் அபியசேத். ரொம்ப மெதுவா 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 ஒரு காட்டு யானையை வசப்படுத்துற மாதிரி இந்த பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சூக்ஷ்மத்துக்கு கொண்டு வரணும். மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா இந்த மூச்சோட அளவு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா லென்த்தா ஆகணும். அதுக்கப்புறம் லென்த் ஆக ஆக என்ன ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப நம்ம சுவாசம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 5-6 சுவாசம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு நிமிஷத்துக்கு. இதையே வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம் பண்ணும் போது ஒரு சுவாசம் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஹேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 செகண்ட் போகுது, எக்ஸேல் ஒரு 16 செகண்ட் போகுது அப்படின்னா அதுக்கு பேரு தீர்க்கம்னு பேர். மூச்சை வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சதாசிவ பிரமேந்திரர் யோக சுதாகரத்துல சொல்றாரு, ஒரு கோல்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டு பீஸ் எடுத்து அந்த கோல்டு ஸ்மித் என்ன பண்ணுவான்னா தட்டி 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 அதை சுத்தப்படுத்தி லென்த்தா ஒரு கம்பி மாதிரியோ இல்ல ஒரு சின்ன தகுடு மாதிரியோ சின்னதா லென்த் ஆக்குவோம். ஒரு பிளேட்டா இருந்தது, சின்ன கோல்டு காயினா இருந்தது, அது லென்த் ஆகும். இதே மாதிரி இந்த மூச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா இழுத்து இழுத்து அபியாசம் பண்ண 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 இந்த இடா பிங்களால போய்கிட்டு இருந்த மூச்சு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தீர்க்கமாகும் போது டக்குன்னு அது சூக்ஷ்மத்தன்மையானது. அப்படி சூக்ஷ்மத்தன்மை அடையும் போது அந்த அந்த சுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா பியூர் ஆக்சிஜனா இருக்கும், பிராணவாயுவா இருக்கும், மட்டும் இருக்கும். அப்பான வாயு அதுல இல்லாம போயிடும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சுஷும்னா நாடி ரொம்ப மைன்யூட்டானது. பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடியில பிரவேசம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ ஸ்லோவா நம்ம சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப ஸ்லோவா மூச்சை இன்ஹேல் பண்ணி மூச்சை வந்து எக்ஸேல் பண்றத அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா மூச்சை வந்து அடக்கிட்டு இருக்கோமோ அந்த அபியாசத்தையும் பண்றது. இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆகும். சுஷும்னா நாடி ஆக்டிவேட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், நம்ம தர்மத்து பக்கமும் போக மாட்டோம், அதர்மத்துக்கு பக்கமும் போக மாட்டோம், சதா ஈஸ்வரனிடத்திலேயே சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா வைக்க முடியும், ஏகாகிர சித்தத்தை அடைய முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷனைர் அபியசேத். ஆச்சாரிய சொல்லிட்டாரு, மெதுவா 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 அபியாசம் பண்ணுங்க. யோக அபியாசம் எல்லாம் மெதுவாதான். இது வந்து 2 நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, நிர்ஜிதேந்திரியக பவேத். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சலனம் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய இந்திரியங்களுக்கு போகங்களை கொடுத்துக்கிட்டு பிராணாயாம அபியாசம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியாது, பிராணன் சுத்தி ஆகாது மார்க்கம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்ஜிதேந்திரியக பவேத்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டோம். சதா வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை ஜெயம் செய்தவனாகவே இருக்கட்டும். 2 காரியம் நடக்கும். இந்திரியத்தை ஜெயம் பண்றதுக்கு பிராணாயாமம், இந்த பிராணாயாமம் அபியாசம் பண்ணும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா பிராணஜெயம் உண்டாகும். இந்த பிராணாயாமத்தோட பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா பிரத்யாகாரம்ன்ற சொல்லக்கூடிய தமம் அதை அடையிறதுக்காக தான். தமம்னா பாஹ்யேந்திரிய நிகிரகம். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பெட்ரோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன். பிராணன் சஞ்சலிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்திரியங்கள் சஞ்சலிக்கும். பிராணனை வசப்படுத்த வசப்படுத்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பைப் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி நின்று போற மாதிரி இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஆஃப் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்து மூலமா என்ன பண்ணணும், நிர்ஜிதேந்திரியாக அப்படின்னா நிச்சயமா இந்திரியங்களை ஜெயித்தவனாக ஆவாயாக சொல்லியாச்சு. இதோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா இதுவும் பகவத்கீதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. 8வது சாப்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல ஒருத்தன் பிராணம் ஆவேசிய சம்யக், இந்த புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சம்யக்னு புருவ மத்தியில பிராணனை எடுத்து
வச்சு இந்த இடத்துல இருந்து ஓம் சொல்லி பிராணனை விடணும் அப்படின்னு விதி வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாபான சமவு கிருத்வா நாசாபியந்தரச்சாரினம்னு 27 நிர்குணத்தை தியானம் பண்றவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம அபியாசம் சொல்லப்பட்டிருக்கு. 4வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதனைகள்ல வந்து முக்கியமானது 29 4வது அத்தியாயத்துல 29வதுல பிராணாயாம யஜ்யம்னே சொல்லி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஆமா, பிராணே ஜிஹ்வதி அபானே ஜிஹ்வதி பிராணம் பிராணாபானவ் அதுல வந்து பாத்தீங்கன்னா 29 4:29 போட்டுங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு 5:27 4:29. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு 33க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 34வது ஸ்லோகம் வந்துருங்க. சுவாமி இதெல்லாம் பேஸ், இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஹிருத்யவச்சின்னமோங்காரம் ஹிருத்யவச்சின்னமோங்காரம் கண்டாநாதம் விசோர்ணவத் கண்டாநாதம் விசோர்ணவத் பிராணேனோதீர்ய தத்ராத் பிராணேனோதீர்ய தத்ராத் புனः சம்வேஷயேத் ஸ்வரம் புனः சம்வேஷயேத் ஸ்வரம் ஹிருத்யவச்சின்னமோங்காரம் கண்டாநாதம் விசோர்ணவத் பிராணேனோதீர்ய தத்ராத் புனः சம்வேஷயேத் ஸ்வரம். இதெல்லாம் சொன்னதெல்லாம் யாருக்கு அப்படின்னா ஊர்ல இருக்கவனுக்குலாம் இல்லை, நம்மலாம் பண்ண வேணாம் அப்படின்னு. நான் நேற்று ஒரு சாமியோட சொன்னேன்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்றாரு. உபாசனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சித்த சுத்தியை கொடுக்கும். உபாசனை என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்திக்கு சாதனம். சூப்பர். அதுக்கப்புறம் நம்மலாம் பண்ண வேணாம் இல்லையாது. அப்ப நம்ம பண்ண வேணாம் அப்படின்னா எதுக்கு அதை வந்து கீதால ஆச்சாரியர் சொல்றாரு. இப்ப முமுட்சுக்குன்னு தானே ஆரம்பிச்சு இந்த சாதனையெல்லாம் சொல்றாரு. உத்தவர் கேட்ட கேள்வி முமுட்சுக்குன்னு தானே சொல்லியிருக்கா. அப்ப முமுட்சு பண்ணணுமா பண்ண வேணாமா, நம்மளாம் பண்ண வேணாம். குரு பிராணன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நம்மலாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அசோக் நகர்ல கிளாஸ் எடுக்கிறேன். அசோக் நகர்ல ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் சாதாரணமா ஏதோ சுவாமி பகவத்கீதை சொல்றாரு இருக்குன்னு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண வேணாம், இதை நம்மலாம் தாண்டி வந்து எங்க தாண்டி வந்தோம்? தேகத்தை தாண்டிட்டோமா, இல்ல பிராணனை ஜெயம் பண்ணுமா, இந்திரியங்களை ஜெயம் பண்ணுமா? ஒண்ணுமே இல்லை. சாதனை சதுஷ்டயத்தை அடையவே இல்லை. சாதனை சதுஷ்டயத்தை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம், சாஸ்திரமே சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்திகளா இருக்கிற நம்ம இந்த அனுஷ்டானங்களை நிஷ்காமியமா பண்ணோம் அப்படின்னா சித்த சுத்தியை அடைய முடியும். அப்ப பண்ணாததுக்கு சொல்ல வேணாம் உபதேசம், பண்றதுக்கு தான் உபதேசம் சொல்லணும். இல்லைன்னா வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன குப்பனா சுப்பனா நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது சும்மா வந்து பக் பக் பக்மன்னு எதையாவது பேசிட்டு இருக்கிறது. சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு தெரியாத இதை பண்ணணும் பண்ண வேணான்னு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ண யோக்கியமானவை. இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்பதான் சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகும். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிருதய அவச்சின்னமோங்காரம். இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா விசோர்ணவத்து. இந்த ஹிருதயத்துல வந்து ஒரு தாமரை அப்படின்னு சொல்ல போகுது, பின்னாடி வரப்போகுது. ஹிருதய தாமரை. இந்த ஹிருதய தாமரையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விசோர்ணவத்து அப்படின்றதுக்கு அர்த்தம், இந்த தாமரைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டு போகும்ல, மேல பச்சை கலர்ல மூடி இருக்கும். அந்த பச்சை கலர் தண்டுல இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா தாமரை நூலுன்னு கடையில விற்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த தாமரை நூல் அவ்வளோ மென்மையா ரொம்ப தின்னா இருக்கும். அதை எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதை காய வச்சு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கையில வெயிட்டே தெரியாது, வெயிட்டே இருக்காது, அதுக்கு வெயிட்டே இல்லை தாமரை இலை தண்டு. அந்த நூலுக்கு அந்த நூல் மாதிரி, அந்த நூலுக்கு பேரு விசோர்ணவத்து அப்படின்னு பேரு. தாமரை மலரோட தண்டுல இருக்கக்கூடிய நூல் மாதிரி எப்படி இருக்கு, கண்டினியூஸா அது வந்து நீளமா இருக்கு, துண்டு துண்டா இல்லை. அது மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா ஹிருதி அவச்சின்னமோங்காரம். என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி தாமரை இலையோட தண்டுல இருக்கிற நூல் நீளமா துண்டுபடாம இருக்கோ அதே மாதிரி இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஓங்காரத்தை வந்து துண்டுபடாமல் ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணணும். எப்படி? கண்டாநாதம்.
எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணியை அடிச்சா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா டம் 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 டம்னு அடிக்க அதுல இருந்து ஒரு நாதம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுமோ, அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டாநாதம் அவிச்சின்ன ஓங்காரம், அது மாதிரி ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா துண்டுபடாமல் சொல்ல வேண்டும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, பிராணேன பிராணேன உதீரிய, கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் ஓம். நான் சொல்லி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு 4 ஓங்காரம் சொன்னாவே என்னோட வாயில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதம் வர ஆரம்பிச்சோம். இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட சேர்ந்து ஸ்தூலமா சொல்றீங்கன்னு வச்சுங்க, வயிற்றுல காத்து வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரத்து வரைக்கும் இருக்கிற காத்தையும் என்ன பண்ணணும், பிராணவாயுவையும் வெளியில வந்து எக்ஸேல் பண்ற வரைக்கும் ஓம் 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 ஓம். இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு நாதம் கேட்டிருக்கு தெரியுதா? நாதம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத்தனை வாட்டி சொல்லும் போது, இது இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வேற எனர்ஜியா இருக்கு. வெறும் ஓங்காரத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரு நாதம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். கவனம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணனோட சேர்ந்து பிராணேன உதீரிய, பிராணனோட சேர்ந்து அது அந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சரித்து அதை மேல ஏத்தி. அப்ப பிராக்டிஸ் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இந்த ஓங்காரத்தை சொல்லவே உங்களுடைய பிராணன் என்னன்னா இன்டைரக்டா ஊர்துவகதி பிராணனா மாறும். பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி போற அபியாசம் நடக்கும். இந்த பிராணனை நல்லா மேல ஏத்தி அப்படி பண்ணாதான் மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புருவோர் மத்திய பிராணமாவேசி சமயக்குன்னு கீதால சொல்றது, கிருஷ்ணர் சொல்றாரு அங்க. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல புருவ மத்தியில ஏத்தி வைக்கணும்னு. அப்ப புருவ மத்தியில ஏத்தி வைக்கணும்னா இந்த பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு தத்திர பிறகு அந்த இடத்துல பிறகு என்ன பண்ணணும், புனக சம்பேஷயே ஸ்வரம், திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாதத்திலேயே சொல்றது. வாக்கு ஓங்காரத்தை சொல்லுது, ஆனா ஓங்காரத்தை சொல்லும் போதே மனசு எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாதத்துல கவனம் கொடுக்கணும். நாதத்துல கவனம் கொடுக்கணும். மனசு வந்து பாத்தீங்கன்னா நாதம் தான் சிவபெருமான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அது நாதம் தான் ஈஸ்வரன். இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நாதானு அபியாசாத்தின பரோமந்தரா, நாதானு சந்தானத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு மேலான மந்திரமும் இல்லை. சாட்சாத் சிவபெருமான் நாதஸ்வரூபியா இருக்கார் ஈஸ்வரன், அதுதான் காரணம் அது. அப்ப அதனால என்ன பண்ணணும், மனசை வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி 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 மெதுவா நாதம் வந்து ஸ்ப்ரெட் ஆக அது ஒரே வாட்டியை சொன்னாலும் வராது. சொல்ல 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 திரும்ப 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 அதை சொல்லி 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 சம்பேஷயேத்து ஸ்வரம், இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நாதத்திலேயே பிரவேசம் பண்ண வைக்க வேண்டும் சொல்லியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை எடுத்தோன்னே நாதம்லாம் வராது சார், நாதம்லாம் எடுத்தோன்னே வராது. அப்போ என்னென்ன விதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு விதி சொல்றார். நம்ம வந்து வராக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, நான் ஏற்கனவே சொன்னது நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட கிளாரிட்டி என்ன அப்படின்னா, ஓங்காரத்தை சன்னியாசி மட்டும்தான் உச்சரிக்கணும் அப்படின்றத மனசுல இருந்து எடுத்துருங்க. ஆயிடுச்சா? ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனோட நாமம் இது, தஸ்ய வாச்சக பிரணவஹா. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து யோக சூத்திரத்தை சொல்லுது தஸ்ய வாச்சக பிரணவஹா, அந்த பரமாத்மாவோட ஈஸ்வரனுடைய நாமம் ஓங்காரம்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, நல்லா சொல்லுது. பிப்பலாத மகரிஷி சொல்றார் பிரஷ்னோபனிஷத்துல, பரம்ச அபரம்ச எது ஓங்காரா. ஓங்காரம் என்றது வந்து பாத்தீங்கன்னா சகுண பிரம்மமும் சகுண ஈஸ்வரனும் ஓங்காரம், நிர்குண ஈஸ்வரனும் ஓங்காரம். அப்ப ஈஸ்வரனோட நாமம் அது. மாண்டுக்கிய காரிக்கா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்கிருதம். மாண்டுக்கிய காரிக்கா சொல்லும்போது ரொம்ப கிளியரா சொல்லுது. ஒன்னாவது பாதத்திலே சொல்லுது, ஈஸ்வர பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்கிருதம். எல்லா தேகத்திலையும் இருக்கிற ஈஸ்வரனை ஓங்காரம் என்று அறிந்து கொள்வாயாக, பிரணவம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை ஈஸ்வரனும் பிரணவமும் வேற வேற இல்லை அப்படின்னு மனசுல நல்லா வச்சுக்கணும். நாமம் நாமி, நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம், நாமி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். மற்ற பேரெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்தது. பகவானோட ரொம்ப க்ளோசஸ்ட் நாமம் வந்து பாத்தீங்கன்னா நேதிஷ்ட தமம் அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் சொல்லுவார். ரொம்ப க்ளோசஸ்ட் நாமம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை சொல்ல சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தன் மேல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அதீதமான அன்பு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுதா. யாருக்கு? யாரு சொல்றாங்களோ அவங்க மேல. அப்ப எப்படி ஆரம்பிக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மந்திரம் வராக உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. ஹ்ரஸ்வோ தகதி பாபானி தீர்கோ மோக்ஷ பிரதாயகா. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல் பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வ பிரயோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹ்ரஸ்வம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரில். ரொம்ப ஷார்ட்டா சொல்ற ஓங்காரத்துக்கு பேரு சம்ஸ்கிருதத்துல ஹ்ரஸ்வம்னு பேரு. எப்படி? ஓம் 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 இதுலயே நாதம் வரும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்றேன் பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. ஹ்ரஸ்வோ தகதி பாப்பானி, ஹ்ரஸ்வ ஓங்காரம் பாப்பங்களை நாசம் செய்யும். விதி ரூல் நம்பர் எல்லாத்தையும் வரிசையா போட்டே வாங்க. ரூல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட பேரு. அந்த பேரை யாரு உச்சரிக்கலாம்? முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கலாம். அது ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. சன்னியாசி கிரகஸ்தன் அப்படிலாம் வானப்பிரஸ்தன் அப்படிலாம் பேதம் இல்லை. அப்புறம் ரூல் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரஸ்வம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓங்காரம் பண்ணணும்? அது பாப்பங்களை நாசம் செய்யும். பாப்பம் என்ன பண்ணும்? மனசை சஞ்சலம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மனசோட சஞ்சலம் நிவர்த்தி ஆகிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்? இப்ப எங்கேயாவது வந்து போய் உட்கார ஆரம்பிக்கிறீங்க. உட்கார ஆரம்பிச்சோன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அன்னைக்கு. நான் ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றேன்னு வச்சுங்க. ஈவினிங்ல ஒரு 6 மணிக்கு உட்கார்றேன். அப்ப 6 மணிக்கு நான் உட்காரும் போது காலையில இருந்து நான் எவ்வளவு விவகாரம் பண்ணிருப்பேன். அந்த விவகாரங்களோட இம்ப்ரெஸ் எல்லாம் இந்த மனசுல இருக்குல்ல, அது என்ன பண்ணுனா கண்ணை மூடி உட்கார்ந்து ஓம்னு நான் தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஓங்காரத்துக்கு பதிலா கிராஸ் டாக், நிறைய கிராஸ் டாக் வரும். அதுதான் பார்ப்போம். அப்ப வந்து மனசுல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் ஓங்காரத்தோட பிரயோகம் பண்ண வேண்டும். ஹ்ரஸ்வ ஓங்காரத்தை பண்ணணும். எது எப்படி? ஓம் 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 ஓம்
இது வந்து ஹ்ரஸ்வ ஓங்காரம்னு பேர். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நாள் ஃபுல்லா 5 நிமிஷம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், டிபெண்ட்ஸ் அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாள் ஃபுல்லா நம்ம பண்ணியிருக்கிற முந்தின உட்காரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணும், எரேஸ் பண்ணும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா தாட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குல்ல. அப்போ வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேகமாக ஓம் 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 ஓம்னு ஓம் 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 சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே கீதால இப்போ நம்ம பகவான் சொல்கிறாருல,
என்னன்னா ஹிருதி அவச்சின்னமோங்கார். அவச்சின்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவிச்சின்னம், விச்சின்னம் இல்லாம அவிச்சின்னம். ஹிருதி அவிச்சின்னம், அவச்சின்னம் சொல்லிட்டு இருந்தேன் நான், தப்பா சொல்லிட்டேன். அவிச்சின்னம். விச்சின்னம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா துண்டுபடுதல். அவிச்சின்னம் அப்படின்னா துண்டுபடாதது. ஓம் 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 ஓம். இது எது அப்படின்னா ப்ரிப்பரேஷன். அப்போ முதல் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹ்ரஸ்வோ தகதி பாப்பானி. அதுக்கப்புறம் ரெண்டாவது ரூல் சொல்லுது தீர்கோ மோக்ஷப்பிரதாயகா. தீர்க்கம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியது தீர்க்கம். அப்ப தீர்க்கத்தை பண்ணணும். தீர்க்கம்னா என்ன அர்த்தம்? லந்தா பண்ணணும். ஓ இந்த மாதிரி யதாசக்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் லங்ஸோட கெப்பாசிட்டி இருக்கு. வயசானவங்களாம் கொஞ்சம் ரொம்ப சிரமம்லாம் படாதீங்க. உங்களால உங்க மூச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அடி வயிற்றுல இருக்கிற மூச்சை கூட என்ன பண்ணணும்? வெளியில கொண்டு வாங்க. அந்த லாஸ்ட் மூச்சு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றி அபியாசம் பண்ணுங்க. ரொம்ப சிரேஷ்டம். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டினா அதோகத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடியது இது. மரண காலத்துல நம்ம பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா மூத்திர துவாரமோ மலத்வாரத்து வழியாவோ போயிடக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்? இந்த கீழே இருக்கிற பிராணனை அபியாசம் பண்ணி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி இந்த தீர்க்க பிரணவம் சொல்ல 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 அது மெதுவா மெதுவா என்ன பண்ணும் அப்படின்னா தத்துவத்தில் அசையாம நம்மளை நிலைநிறுத்தும். அப்ப மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இது. என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வராக உபனிஷத்துல சொல்லுது தைலகாராம் இவ அவிச்சின்னம். இவாவ சின்னம், இங்க அவச்சின்னம்னே இருக்கு. தைலகாராம் இவா சின்னம் தீர்க்க கண்டா நிநாதவது. இப்ப நம்ம பாகவதத்துல சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய உபனிஷத்து இருக்கு. எல்லாத்துலயும் ஒரே விதி வச்சிருக்கு. தைலதார மாதிரி இங்க சொல்லியிருக்கு அந்த தாமரை இலையோட தண்டுல இருக்கிற நூல் மாதிரி தொடர்ந்து அப்படின்னு தொடர்ந்து விச்சின்னம் இல்லாமன்னு சொல்லியிருக்கு. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சொல்லுது தைலதார மாதிரி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விட்டு போகாம ஓம் 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 ஓம். வெளியில சொல்றது ஒண்ணு, வெளியில சொல்லும் போது மூச்சு தேவைப்படுது. இதே வந்து பிரேக் கிடைக்குது. இதே மனசுல சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகாது. பிரேக் ஆகாம போயிட்டே இருக்கும். தைலதார மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துண்டுபடாமல் தீர்க்க கண்டா நிநாதவது. மணியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கோயில்ல ஆரத்தி காட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்ப ஆரத்தி காட்டும் போது நாங்கெல்லாம் மணி பக்கத்துலயே போய் நிக்க மாட்டோம். இங்கெல்லாம் மணி அவ்வளவு தூரம் அடிக்கிறது இல்லை. எங்க ஆசிரமத்திலாம் குரு ஆசிரமத்துலாம் ஐயோ கை போயிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 20-25 நிமிஷம் ஆரத்தி நடக்கும். ஆரத்தி மட்டும் 20 பெரிய மணி பிடிச்சி டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிக்க 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 அதுல இருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த வெண்கல மணியில இருந்து அப்படியே நாட்டம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா துண்டு துண்டா இருக்கிறது தெரியாம ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியும்.
அதுதான் சொல்லுது தீர்க்க கண்டா நினாதவத்து. இத பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திரம் சொல்லுது அவாச்சியம் பிரணவசியாகிரம் எஸ்தம் வேத ச வேதவித்து. இந்த பிரணவத்தோட முடிவுல அகார உக்கார மகாரம் தானே பிரணவம். இந்த அகார உக்கார மகாரத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா எது இருக்கின்றதோ அது துரியம்னு சொல்லக்கூடியது, அதுதான் பிரம்மம்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்மம். எவன் இதை அறிந்தவனோ அவன் அந்த வேதத்தை அறிந்தவனாகின்றான். இதை அறியாதவன் பாத்தீங்கன்னா வேதத்தை அறியாதவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வராக உபனிஷத்துல நியமம் சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், மெதுவா ஆரம்பிக்கணும் ஹ்ரஸ்வத்துல. அதுக்கப்புறம் ஹ்ரஸ்வத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தீர்க்கம் சொல்லணும். இந்த விதி வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணார்த்தி பாத்தீங்கன்னா 16 மாத்திரைக்கு மேல தீர்க்கம் பண்ணாதீங்க ஒரு விதி வச்சிருக்கு. மோக்ஷார்த்தி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மாத்திரைக்கு மேல 16 மாத்திரைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 16 செகண்ட் வச்சுங்க. இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா நீ மெதுவா வச்சுங்க, மெதுவா 4 மாத்திரைகள் ஆரம்பிங்க. ஓம் 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 4 மாத்திரை ரொம்ப ஈஸியா இருக்கும். மெதுவா பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 மாத்திரை அதிகம் 6 மாத்திரை. ஓம் 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 6 மாத்திரை. அது ஒரு 2 மாசம் 3 மாசம் போக 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 பிராக்டிஸ் ஆகும்போது 8 மாத்திரை. ஓம் ஓம் ஓம். அது அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு 10 மாத்திரை. ஓம் 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 10 மாத்திரை. அதுக்கப்புறம் 12 மாத்திரை. ஓம் 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 12 மாத்திரை. இது மாதிரி பாத்தீங்கன்னா மெதுவா 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 மாத்திரையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. ஒரு 16 மாத்திரை அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டே ஆயிடுங்க, அங்கேயே நில்லுங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பாத்தீங்கன்னா 16 மாத்திரையிலேயே நில்லுங்க, ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் நின்னதுக்கு பிறகு சிரவண காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 16 மாத்திரைக்கு மேல போகாதீங்க விதிய வச்சிருக்கு. மனன காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க, நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதித்தியாசன காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தீர்க்க பிரணவத்துல யதாசக்தி அதிகப்படுத்திக்கிட்டே போறது, சமாதி வரைக்கும் அவனை கொண்டு போய் விட்டுருங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல ஓங்காரத்தை சொல்லியிருக்கார். இதுல நிறைய பாத்தீங்கன்னா விதிகள் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸாவே பகவான் பாத்தீங்கன்னா என்ன பக்தி பண்ணணும்ன்றத சொல்றார். அதனால சித்த சுத்தி உண்டாகிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் பிரதானம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அமிர்தநாத உபனிஷத்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அமிர்தநாத உபனிஷத்துல முதல் மந்திரம் சொல்லுது சாஸ்திராணி அதீத்ய மேதாவி அபியஸ்ய புனః பரமம் பிரம்ம வித்யாயாக உல்காவத்து நாண்யதோத் சிருஜேத் அப்படின்னு ஒரு மந்திரம் அமிர்தநாத உபனிஷத்துல முதல் மந்திரம் சொல்லுது. சாஸ்திரங்களை எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணி முடிச்சவன், சிரவணம் பண்ணி முடிச்சாச்சு.
இப்போ வந்து நீங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ஒரு 4-5 வருஷத்துல முடிச்சிருவீங்க. இப்ப பண்ற பிராக்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அபியாசம், சின்ன சின்ன அபியாசம், உட்கார்றதுக்கான அபியாசம், இதெல்லாம் பேஸை கிரியேட் பண்ணுங்க. வாஸ்தவத்துல பிரதான சாதனை ஓம்கார சாதனை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி அபியாசம். அப்ப படிச்சு முடிச்சவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உல்காவத்து நாண்யத்தோ சிறிஜே, கேவலம் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாஸ்திரங்களுடைய சாரமா இருக்கிற இந்த ஓம்காரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் எது அப்படின்னு இந்த பிரணவம் தான் வந்து பரபிரம்மம் அப்படின்னு ஓம் இத்தியேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு பரமம் பிரம்ம வித்யாயா, மேலான பிரம்ம வித்யாவை மட்டும் அபியாசம் பண்ணிக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன அபியாசத்துல என்ன அபியாசம் பண்ணணும்? ஓங்காரம் ரதமாருஹ்ய விஷ்ணும் கிருத்வார்த்த சாரதிம் பிரம்மலோகபதான் வேஷி ருத்ராராதன தத்பரஹ. ஓங்காரம் அப்படின்ற ரதத்துல ஏறி உட்கார்ந்து கொண்டு, ரதம் எது அப்படின்னா ஓங்காரம் ரதம், அதுல ரதத்துல ஏறி அமர்ந்து கொண்டு விஷ்ணும் கிருத்துவா அதசாரதிம், விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வச்சுக்கணும். விஷ்ணு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உகாரோ விஷ்ணு, உகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா அகார உகாரம், அகாரம் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா ரஜோகுணம், உகாரம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சத்துவகுணம் ஸ்திதிகர்த்தா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சிவபெருமான் ருத்ரன், அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரகார்த்தா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். இந்த மூணுத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? சத்துவகுண பிரதானமா இருக்கிற இந்த விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வச்சுக்கணும். ஓம்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சாரதி அப்படின்னா என்ன பண்ணணும்? உகார பிரதான ஓங்காரம், அதுக்கு பேர் விஷ்ணு சாரதியா வச்ச ஓங்காரம்னு பேர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அகாரோ நயதி விஸ்வம், அகாரத்தை உச்சரிக்காதீங்க. மாண்டுக்கிய காரிக்கால சொல்லுது அகாரத்தை உச்சரிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப இந்த உலகத்துக்கு அந்த அகாரம் வந்து ரிக்வேத மந்திரங்கள் அவனை வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் நல்ல பலன்களை அனுபவிச்சு முடிச்சதுக்கு பிறகு திரும்ப இந்த லோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுது பிரஷ்னோபனிஷத் மந்திரம் சொல்லுது. மாண்டுக்கிய காரிக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா அகாரோ நயத்தி விஸ்வம் அப்படின்னு நியமம் வச்சிருக்கு. அப்ப எவ்வித காரணத்தை கொண்டும் வந்து பாத்தீங்கன்னா அகாரத்தை உச்சரிக்க கூடாது, மனசுல வச்சுங்க. ஆனா நீங்க நான் சொல்லியிருக்கேன் ஜக்கி வாசுதேவத்தை போனீங்க அப்படின்னா அங்க நிறைய அபியாசிகள் என்ன பண்றாங்க இப்படிதான் சொல்லுவாங்க. யூடியூப்ல எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பாரம்பரியமான வித்யா இல்லவே இல்லை, தெரியாது நிறைய பேருக்கு, பிரமாணமே இல்லை, அவங்கவுங்க இஷ்டப்படி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரமாணம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் பிரமாணமே இல்லை. அப்ப விதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அகாரத்தை வந்து உச்சரிச்சிங்கன்னா என்ன அப்படின்னா திரும்ப இந்த லோகத்துக்கு வருவீங்க, இங்க டாப் மோஸ்ட் பர்சனா எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் இருப்பீங்க. திரும்ப இந்த நாய் பழப்பு இந்த லோகத்துக்கு வரணுமா என்ன? அப்ப வரக்கூடாது. அப்ப முமுக்ஷு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா கதாச்சன ந உச்சாரையேத், அகாரோ ந கதாச்சன உச்சாரையேத் விதி வச்சிருக்கு. முமுக்ஷுவா இருக்கிறவன், மோட்சத்தை விரும்புகின்றவன் அகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொழுதும் உச்சரிக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்கு விதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உகாரத்தை தான் உச்சரிக்கணும். உகாரம் விஷ்ணு, அந்த உகாரத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா நல்ல ஞான சந்ததி விருத்தயதி, நல்ல நம்மளுடைய ஞான பிரபாவம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானம் வந்து உங்களுக்கு உண்டாகும். அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்திலேயே நிலை பெறும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி சாமர்த்தியம் வரணும் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர் காயத்ரி மாதிரி அந்த உகாரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி உச்சரிக்கணும்? ஓம், இதுதான் உகார பிரதான ஓங்காரம். ஓம், இதுதான் உகார பிரதானம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உகார பிரதான ஓங்காரத்தை நல்லா அபியாசம் பண்ணுங்க. இதுதான் இங்க சாரதி அப்படின்னு விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா சாரதியா வச்சுக்கிட்டு லட்சியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ராராதன தத்பரக, ருத்ர ஆராதன தத்பரக. ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றது. ருத்ரன் என்ன அப்படின்னா மகாரம், மகாரத்தோட முடிவுல இருக்கக்கூடிய நாதம், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாத சுரூபியா இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த உகாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே
நம்ம ஆராதனை எதை யார பண்ண போறோம் ஆராதனை? அந்த ருத்ரனை ஆராதனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த நாதத்திலேயே மனசை வைக்கிறது. அப்ப வாய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மனசோ இல்ல இந்த வாயோ உகார பிரதான ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனசு ஃபுல்லா சிவனை பாத்தீங்கன்னா மகார ரூபிய சிவனை பாத்தீங்கன்னா ஆராதனை பண்றத தத்பரமா வச்சுக்கிட்டு அதையே லட்சியமா வச்சுக்கிட்டு என்ன பண்றானா பிரம்மலோக பதான் வேஷி. அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டா இதே மாதிரி உச்சரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா ஒருவேளை அகார உக்கார மகாரத்தை தாண்டி அர்த்த மாத்திரா அப்படின்னு சொல்ல அமாத்திரான்னு சொல்லக்கூடிய துரியத்தை அடைஞ்சானா இங்கேயே பிரம்மலோகம் அவனுக்கு சித்திச்சு. பிரம்மயேவ லோகம் பிரம்மலோகம், இங்கேயே பிரம்மலோகத்தை அவன் அடைகின்றான். பிரம்மயேவ பிரம்மமாவே ஆயிடுறான் துரியத்தை அடைஞ்சு. ஒருவேளை இங்கேயே நீங்க துரிய பதத்தை அடையாம போயிட்டீங்க அப்படின்னா பிளான் பி பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு கிரமமுக்தியா பிரம்மலோகத்துக்கு கொண்டுட்டு போகும். பிரம்மலோகத்துல பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி அடைஞ்சு அங்கிருந்து ரெட் கார்பெட் இந்த ஓங்காரத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு தனி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிரஸ் வே தனியா இருக்கு, விஐபி அது. அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அங்க கொண்டுட்டு போய் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். வேற எந்த உபாசனையை காட்டிலும் இந்த ஓங்கார உபாசனை ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டது. இது இல்லாம பாத்தீங்கன்னா யோக சூடாமணி இது மாதிரி நிறைய இருக்கு. தியான பிந்து உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் சொல்லுது, பீஜாட்சரம் பரம் பிந்தும் நாதம் தஸ்யோபரிஸ்திதம் சப்தம் சாட்சரே க்ஷீணே நிசப்தம் பரமம் பதம். ஒரு மந்திரம் சொல்லுது, பீஜாட்சரம் பரம் பிந்தும். இந்த ஓங்காரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்காரத்துக்கு பேர் பீஜாட்சரம் அப்படின்னு பேர். எல்லா மந்திரங்களுக்கும் பீஜம் பாத்தீங்கன்னா இதுதான் பீஜாட்சரம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பீஜாட்சரத்தை பாத்தீங்கன்னா பரம்பிந்தும், அதுக்கு மேல ஓங்காரத்துக்கு மேல ஒரு பிறை போட்டு ஒரு டாட் வைக்கிறோம்ல, இந்த ஓங்காரம் போட்டு மேல டாட் வைக்கிறோமே அதுக்கு பேர் பிந்துன்னு பேர். அது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாதத்தை குறிக்கிறது தான் அந்த பிந்து. அந்த பிறை எதை குறிக்கும் அப்படின்னா ஓம் ஓம். அந்த ஓம் பாத்தீங்க அப்படின்னா ஓ போடுவீங்க நீங்க சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா ஓ போட்டு அதுக்கு மேல ஒரு பிறை போடுறீங்க பாத்தீங்களா, அந்த பிறை மகாரம். அந்த பிறைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பிந்து வைக்கிறீங்க, ஒரு டாட் வைக்கிறீங்கல்ல, பிந்துனா டாட். அந்த டாட் வைக்கிறீங்களே அதுக்கு பேரு நாதத்தை குறிக்கிறது. நாதம் தஸ்ய உபரிஸ்திதம். அந்த ஓங்காரத்தோட மேல ஓங்காரத்தை சொல்லி முடிக்கும் போது ஓம் ஓம், அந்த ஓங்காரத்தோட முடிவுல மகாரத்தோட நீட்டி சொன்னீங்க அப்படின்னா ஓம் ஓம். இந்த மகாரத்தோட நான் இப்போ ஸ்தூலமா சொல்றேன். ஆக்சுவலா நான் சொல்றேன் நாதம் பாத்தீங்கன்னா வெண்கல மணியில உண்டாகிற நாதம் உண்டாகும். அந்த நாதத்துக்கு பேர் பிந்துன்னு பேர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ச சப்தம் ச அக்ஷரே க்ஷீணே. இந்த சப்தம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை ரொம்ப சம்கார மூர்த்தியாச்சு. ருத்ரன் என்ன பண்ணுவாரு? இந்த சம்சாரத்தையே நாசம் பண்ணக்கூடியவராச்சே, நாதஸ்வரூபியாச்சே. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்ஷரத்துல பாத்தீங்கன்னா லயம் செய்து விடுவார். இந்த மகாரத்தை சொல்ல 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 ஈஸ்வரனை சொல்ல 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 உங்களுக்கு மெதுவா 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜீவன் என்ன ஆயிடுவான்? அந்த பிரம்மத்திலேயே அக்ஷர தத்துவத்திலேயே என்ன ஆயிடுவான்? நஷ்டமாயி போயிடும். நஷ்டமாயி நாசமான போய பிறகு பாத்தீங்கன்னா நிஷப்தம் பரமம் பதம். சப்தம் இல்லாத அந்த துரியம் சொல்லக்கூடிய அமாத்திரான்றது பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். இவன் பாத்தீங்கன்னா அந்த அமாத்திர சுரூபமா இவன் ஆகி விடுகின்றான். அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த முதல்ல அகாரத்தை சொல்ல போறதுல நம்ம, அதுக்கப்புறம் உக்காரம்ன்ற விஷ்ணுல வச்சுக்கிட்டு சாரதியா வச்சுக்கிட்டு மகாரத்தை சொல்லி சொல்லி அதுல இருந்து உண்டாகிற நாதத்துல புத்திய வச்சு நாதத்தை தாண்டி நிஷப்தத்துக்கு பாத்தீங்கன்னா போயிடும். இது நாதம் எப்படி சுவாமி அப்படின்னும் போது அங்கேயே சொல்லுது, அநாகதம் து யத் சப்தம் தஸ்ய சப்தஸ்ய யத் பரம் தத்பரம் விந்ததே யஸ்து சயோகி சின்ன சம்சயஹ. தியான பிந்து உபனிஷத்துல அடுத்த மந்திரம் சொல்லுது.
இந்த நாதம் வந்து எங்க சுவாமி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாதம் ஹிருதயத்தில் இருக்கிற அநாகத சப்தம் அப்படின்னு பேச. அது உண்டாகாதது ஈஸ்வர தத்துவம். சதா அது இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்தங்களுக்கும் ஆதாரமா அந்த சப்தம் இருந்துகிட்டே இருக்கு. அநாகதம் தூ எஸ் சப்தம், எது வந்து பாத்தீங்கன்னா அநாகதம் சொல்லக்கூடிய அந்த நாத சப்தமா இருக்கோ, தஸ்ய சப்தஸ்ய எது எத்பரம், எது எல்லா சப்தங்களுக்கும் மேலானதாக இருக்கிறதோ, இந்த மொத்த உலகத்திலும் இருக்கிற எல்லா பாஷைகள் எல்லா ஜீவராசிகளோட சப்தம் எல்லா சப்தங்களுக்கும் எது மேலானதாக இருக்கிறதோ, தத்பரம் விந்ததே யஸ்து, அந்த அந்த அநாகத சப்தத்தை எவன் வந்து பாத்தீங்கன்னா அடைந்தானோ, ச யோகி சின்ன சம்சயா, அந்த நாதத்தை அநாகத சப்தத்தை அடைந்தவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த சந்தேகமும் இல்லாமல் போய்விடும். இந்த சந்தேகமே இல்லாதவன் ஆயிடுனான், அந்த பிரம்மத்தோடு வந்து பாத்தீங்கன்னா சகுன ஈஸ்வரனோடு ஒன்றி போயிடும். அப்ப நாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது நாதம். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, திலானாம் து யதா தைலம் புஷ்பே கந்தகிவாஸ்ரிதா புஷ்பஸ்ய ஷரீரே புருஷஸ்ய ஷரீரே து ச பாஹ்யாப்யந்தரே ஸ்திதா. அடுத்த மந்திரம் தியான பிந்துல சொல்லுது, திலானாம் து யதா தைலம், எள்ளுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எள்ளுலையோ இல்ல பீனட்ஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இருக்கா, வெளியில தெரியுமா? வெளில தெரியாது. அப்ப நம்ம எப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் கேட்கிறேன், தேங்காயிலையும் எள்ளுலையும் அதுக்கப்புறம் அந்த பீனட்ஸ்லயும் இருக்கிற ஆயில் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எல்லாம் அந்த ஃபுல்லா தானியம் ஃபுல்லா அது தேங்காய் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, வெளில தெரியல. அதே மாதிரி புஷ்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா கந்தம் எப்படி இருக்கு, அந்த புஷ்பம் ஃபுல்லா செண்பக புஷ்பம் ஃபுல்லா அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அதே மாதிரி புருஷஸ்ய ஷரீரே தூ, நம்மளுடைய புருஷன் நம்ம மனுஷங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற ஈஸ்வரன், ஹிருதயஸ்தானத்துல இருக்கிற ஈஸ்வரன். எங்கேயாவது யாராவது கேட்டாங்க அப்படின்னா ருத்ரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயஸ்தானத்துல நாதஸ்வரூபியா இருக்கார். அவருடைய நாதம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி வியாபிச்சுக்கிட்டே இருக்கு. சர்வ சர்வம் சர்வ வியாபினம் ஓங்காரம் தீரோ ந சோச்சதி அப்படின்னு மந்திரம் இருக்கு காரிக்கால. அப்ப வந்து சொல்றாரு, அப்ப அது மாதிரி அந்த ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்ப தேகத்துல மட்டுமா இருக்கானோ? இல்ல, தேகத்துக்கு உள்ளாரையும் இந்த நாதம் இருக்கு, தேகத்துக்கு வெளியிலையும் இந்த நாதம் இருக்கு. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் யோன ஜானாதி பிரம்மனோ நபவேத் புசஹா பிரணவோ தனுகு ஷரோஹ்யாத்மா பிரம்மதல்லக்ஷ்யமுச்யதே. முண்டக்கத்துல இருக்கு. நிறைய உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு, அதை இங்க சொல்ற. ஓங்காரம் யோன ஜானாதி, ஓங்காரத்தை எவன் அறியவில்லையோ, பிரம்மனோ ந பவேத்து சகா, அவன் பிரம்மத்தை அறியாதவனாகின்றான். அப்ப எவன் ஓங்காரத்தை அறிந்தவனோ அவன்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவன். ஓங்காரத்தை அறியாதவன் பிரம்மத்தை அறிந்தவனாக ஆக மாட்டான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பிரணவோ தனுகு, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ். தனுஷ் அப்படின்னா வில்லா வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை வச்சுக்கணும். முதல்ல அமிர்தநாதம் சொல்லிச்சு, ரதம்னு சொல்லிச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? பிரணவம் தான் தனுஷ். அதுல ஷரோஹி ஆத்மா, மனசதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவாத்மாவை, மனசை வந்து என்ன பண்ணணும்? மனசும் ஜீவாத்மாவும் ஒண்ணு. இந்த ஜீவாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த வில்லுல வந்து ஏற்றி வச்ச அம்பா வச்சுக்கணும், ஷரம். அத வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமத்தேன வேத்தவ்யம், முண்டக்கம் சொல்லுது, கவனக்குறைவில்லாம வந்து பாத்தீங்கன்னா இழுத்து அடிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? பிரம்மத்தல் லட்சியம் உச்சத்தே, இந்த மனசுக்கு லட்சியம் எது? பிரம்மம். இந்த மனசோடு சேர்ந்து இருக்கிற ஜீவாத்மா என்ன பண்ணணும்? அந்த பிரம்மத்தோடு ஐக்கியமாகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு லட்சியத்தையும் சொல்லுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேதம் ஸ்மிருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார சாதனம் ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவானும் கூட உத்தவருக்கு என்ன பண்றார்? ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப 34வது ஸ்லோகத்தோட நிப்பாட்டுங்க. நாளைக்கு நம்ம மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. திரும்ப ஓங்காரத்தை பத்தியே ஒரு நாள் 2 நாள் இன்னும் போகட்டும். இதை திரும்பவும் நல்லா அபியாசம் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம 13வது சாப்டர் நுழைய போறோம். சாதன சதுஷ்டயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாதான் நிஷ்டை கைகூடும். அப்ப சாதன சதுஷ்டயம் உண்டாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபியாசம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். முமுக்ஷு ஓங்காரத்தை சொல்லாம அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடையவே முடியாது. இதை சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் எல்லாத்தையும் உங்க காலடியில் கொண்டு வந்து போட்டு ஈஸ்வரனோட அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டாகணும்னா இதுதான். இந்த பிரணவத்துக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரணவத்தோட இதே பிரகிருஷ்ட ரூபேன அவதி ரக்ஷத் அவரக்ஷணி தாத்துல இருந்து உண்டானது. பிரணவம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காக்கும், நம்மளை எல்லாத்தையும் காக்கக்கூடியது. இந்த பிரணவத்தை உச்சரிக்கிறவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணான் இந்த நமயதி நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதா, நமஸ்காரம் பண்ணுதான் எல்லா பிராணன்களும். சமஷ்டி எல்லா பிராணன்னா பஞ்ச பிராணன் மட்டும் இல்ல, பஞ்ச இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரணவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுதான். அப்ப பிரணவத்தை பண்ண 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 மனசு அடங்கும், இந்திரியங்கள் அடங்கும், இந்த சம்சாரம் இல்லாம போகும். அதனால நல்லா கீதையிலையும் சொல்லியிருக்கார். அப்போ எவனாவது செய்யக்கூடாததுக்கு பண்ணுவானா, செய்யக்கூடாததுக்கு உபதேசம் பண்ணுவானா? ஒரு முட்டாள் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம உபதேசம் பண்ணுவானா? சரி, இந்த உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு யாருக்கு இந்த உபதேசம்? சன்னியாசியை கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா. கிரகஸ்தனும் சொல்லக்கூடாதுன்றான். அப்ப கிரகஸ்தனுக்கும் சொல்லக்கூடாது, சன்னியாசிக்கும் சொல்லக்கூடாது. அப்ப யாருக்காக கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்திலையும் இங்க பாகவதத்திலையும் கீதையிலையும் யாருக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு? செய்யாம இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சு அப்படின்னா விதிவிதானங்கள் தெரியாம நிறைய பேரு பிரமாணங்கள் இல்லாம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சாஸ்திரத்தை விட்டுட்டு வேதாந்தத்தை விட்டுட்டு ஒரு பக்கம் சாஸ்திரத்தை படிக்கிறவங்க உபாசனையை டோட்டலா விட்டாச்சு. அப்ப குவாலிட்டி எப்படி வரும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டியம் வரும்? அப்ப சாதன சதுஷ்டியத்துக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார உபாசனையை பண்ண வேண்டும். பக்தி பண்றது அப்படின்னாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓங்கார உபாசனை தான் பக்தி. அதனாலதான் உத்தவரோட கேள்வியை நல்லா திரும்ப திரும்ப படிங்க. இப்ப சொல்றது எல்லாத்தையும் பார்ப்போம். பிராணாயாமம் 10, அதுக்கப்புறம் ஓங்காரம் கூட வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி தியானம். இந்த மூர்த்தி கம்பைன் பண்ணி பண்ணணும். சரியா?